ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வு மாதிரி வினாத்தாள் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காதீங்க, வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வீடுகளில் இயற்கையான முறையில் டேஸ் பயன்படுத்தி பூச்சிகளை தடுக்கலாம். ஆன்சர் வேப்ப இலை. கொஸ்டின் 2, பருவ முதிர்ச்சியின் போது டேஸ் அகன்று ஒளி மாறுபடும். ஆன்சர் குரல் வலை அகன்று ஒளி மாறுபடும். கொஸ்டின் 3, கீழ்கண்டவற்றில் எதனை பயன்படுத்தி உராய்வை குறைக்கலாம். ஆன்சர் பரப்புகளை வழுவழுப்பாக்குவதன் மூலம். டேஸ் உலகிலேயே மிகப்பெரிய பள்ளிவாசல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆன்சர் மெகா மசூதி. கொஸ்டின் 5, தமிழ்நாட்டில் உள்ள நெய்வேலியில் இருந்து டேஸ் அதிகமாக கிடைக்கிறது. ஆன்சர் பழுப்பு நிலக்கரி. கொஸ்டின் 6, டேஸ் வயதுக்குட்பட்டவர்கள் குழந்தை தொழிலாளர்கள் என அழைக்கப்படுகின்றனர். ஆன்சர் 14 வயது. கொஸ்டின் 7, பித்த நீர் எந்த நிறத்தை உடையது. ஆன்சர் பச்சை நிறம். கொஸ்டின் 8, இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது. ஆன்சர் ஞானபீட விருது. கொஸ்டின் 9, இந்தியா முதல் அணுகுண்டு சோதனை நடத்திய இடம் பார்த்தீங்கன்னா பொக்ரான். இரவு நேரத்தில் வாகனத்தை சாலை ஓரத்தில் நிறுத்தும் போது வாகனம் நிறுத்துவதற்குரிய விளக்கு தொடர்ந்து ஒளிர வேண்டும். மூடுபனி விளக்குகள் எப்போது பயன்படுத்தப்படுகின்றன. ஆன்சர் மூடுபனி இருக்கும்போது. வாகனத்தில் எரிபொருள் நிரப்பும் போது நாம் டேஸ் கூடாது, புகைப்பிடிக்க கூடாது. பின்வரும் போக்குவரத்து குறியீடு குறிப்பது என்ன. இடதுபுறம் திரும்ப தடை. ஆளில்லா ரயில்வே பாதையை கடக்கும் போது ஓட்டுநர் கண்டிப்பாக நிறுத்தி கவனித்து பாதுகாப்பாக இருந்தால் வாகனத்தை இயக்க வேண்டும். பின்வரும் போக்குவரத்து குறியீடு எதனை குறிக்கிறது. மோட்டார் வாகனங்கள் மற்றும் கார்கள் செல்ல தடை. புதிய வாகனத்திற்கு மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் செல்லுபடியாகும் காலம் 1 ஆண்டு. வாகனங்களை எங்கு நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. ஆன்சர் நடுப்பாதையில். பார்வையற்ற ஒருவர் வெள்ளை நிற கைத்தடியுடன் சாலையை கடக்கும் போது ஓட்டுநர் வெள்ளை நிற கைத்தடியை வாகனத்தை நிறுத்தும் போக்குவரத்து சமிக்கையாக கருத வேண்டும். சாலையில் தொடர்ந்து மஞ்சள் நிற கோடு இடப்பட்ட இடத்தில் கண்டிப்பாக வாகனம் மஞ்சள் நிற கோட்டை தொடவோ கடக்கவோ கூடாது. வாகனத்தை பின்னே இயக்க தடை செய்யப்பட்ட சாலையின் பெயரை குறிப்பிடவும். ஆன்சர் ஒரு வழி சாலை. மினுமினுக்கும் சிவப்பு நிற போக்குவரத்து சமிக்கை எதனை குறிக்கிறது. டி சரியான விடை, வாகனத்தை நிறுத்தும் சமிக்கை. ஒரு வாகனத்தை முந்தி செல்லும் போது ஓட்டுநர் எச்சரிக்கையுடன் வேகத்தை அதிகரிக்கலாம். பின்வரும் போக்குவரத்து குறியீட்டின் பொருள் என்ன. வழுக்கும் வழிப்பகுதி. பதிவு செய்யப்படாத வாகனத்தை பொது இடத்தில் பயன்படுத்துவது சட்டத்திற்கு புறம்பானது. இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான குறைந்தபட்ச வயது பார்த்தீங்கன்னா 16. வாகனத்தை நிறுத்தும் போது பின் வருவனவற்றில் எது பயன்படுத்தப்படுகிறது. கை பிரேக். பின்புற கண்ணாடி எதற்கு பயன்படுகிறது. பின்வரும் வாகனங்களை பார்ப்பதற்கு. வரிக்கடவை எதற்கு பயன்படுகிறது. இந்த ரோட்ல தான் வரி வரியா இருக்கும் இல்லையா, அது எதற்கும் பார்த்தீங்கன்னா பாதசாரிகள் சாலையை கடந்து செல்வதற்கு. வாகனம் ஓட்டும் போது ஓட்டுநர் எப்போதும் இருக்கை பெல்ட் அணிந்திருக்க வேண்டும். வாகனம் ஓட்டும் போது பின்வரும் எந்த பொருளை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. கைபேசி. இயல்பாக ஒரு நபர் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை சுவாசிப்பார். ஆன்சர் 12 to 20 வரை. மயங்கி விழுந்த ஒருவரை மீட்க உடனடியாக நாம் என்ன செய்ய வேண்டும். ஆன்சர் சமநிலையில் படுக்க வைக்க வேண்டும். ஒருவருக்கு மூக்கில் ரத்தம் வந்தால் அவருடைய தலை எந்த நிலையில் இருக்க வேண்டும். தலையை முன்னோக்கி சாய்த்தல். இந்தியாவில் 44வது செஸ் ஒலிம்பியாட் எந்த மாநிலத்தில் நடைபெற்றது. ஆன்சர் தமிழ்நாடு. தமிழ்நாடு காவல்துறையின் சேவையை அதிகரிக்கும் வகையில் இந்திய துணை குடியரசுத் தலைவரால் தமிழக முதல்வருக்கு குடியரசுத் தலைவர் கொடி வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டிற்கு மழை கிடைப்பது எதனால் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழையால். பென்சில் தயாரிக்க டேஸ் பயன்படுகிறது. ஆன்சர் கிராபைட். இந்திய உச்சநீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது. ஆன்சர் புதுடெல்லி.
ஒரு சவரன் என்பது எத்தனை கிராம்? ஆன்சர் 8 கிராம். வானவில்லில் உள்ள 7 வண்ணங்களில் நடுவில் உள்ள வண்ணம் எது? ஆன்சர் பச்சை. எதையும் புரிந்து கொண்டு செயல்படும் ஆற்றலின் பெயர் என்ன? ஆன்சர் நுண்ணறிவு. இந்தியாவின் தலைசிறந்த கணித மேதை யார்? ஆன்சர் ராமானுஜம். கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்த மரம் மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் காகிதம். 500 கிராம் எடையுள்ள ஒரு பார்சலுக்கு கொரியர் கட்டணம் 60 எனில் 5.5 கிராம் எடையுள்ள பார்சலுக்கு எவ்வளவு கட்டணம்? ஆன்சர் 660 ரூபாய். சமர் தமது மாத சம்பளத்தில் 52% வீட்டு செலவுக்காக செலவு செய்கிறார் மற்றும் இதர செலவுகளுக்கு 23% செலவிடுகிறார். அவரிடம் ரூபாய் 4500 மீதம் உள்ளது எனில் அவருடைய மாத சம்பளம் எவ்வளவு? 52%, 23%, இரண்டுத்தையும் கூட்டுங்க பார்ப்போம். கூட்டினா என்ன வருது? 75% வருதா? 75% அவர் செலவு பண்ணிட்டாரு. மிச்சம் இருக்கிற 25% தான் 4500. 25% தான் 4500. அப்ப 25%, இப்ப 100% கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 25 × 4, அதாவது 4500 × 4 போட்டீங்க அப்படின்னா 18000 என்பது ஆன்சரா வரும். கங்கை நதியின் மிகப்பெரிய துணையாறு எது? ஆன்சர் யமுனா. 1056 என்ற எண்ணுடன் எந்த குறைந்தபட்ச எண்ணை சேர்த்தால் அதனுடைய கூட்டுத்தொகை முழுமையாக 23 ஆல் வகுப்படும்? ஆன்சர் 2. 1058, அதாவது இந்த 2 கூட்டினீங்க அப்படின்னா 1058, 23ல 46 வாட்டி வகுப்படும். எண் தொடரை முடிக்கவும். 2, 7, 14, 23, ஆன்சர் 34, அதுக்கப்புறம் 47. இந்த அட்டவணை நல்லா கவனிச்சு பாருங்க. 2 கூட்டல் 5, 7 கூட்டல் 7, 14 கூட்டல் 9, 23 கூட்டல் 11, 34 கூட்டல் 13. அந்த கூட்டி இருக்காங்கல்ல, அந்த நம்பர்லாம் கவனிச்சு பாருங்க. எல்லாம் ஒற்றைப்படை எண். 5, 7, 9, 11, 13. அந்த எண்களால் கூட்டும் பொழுது 34 என்பது சரியான ஆன்சர். காமன்வெல்த் விளையாட்டு 2022 எங்கு நடைபெற்றது? ஆன்சர் இங்கிலாந்து. ஆகஸ்ட் 15, 2022 இந்தியாவின் டேஷ் சுதந்திர தினம்? 75வது சுதந்திர தினம். இதோட 50 கொஸ்டின் முடியுது. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் உங்களுக்கான வினா. நாயன்மார்கள் எத்தனை பேர்? அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு? இந்த 2 கொஸ்டினுக்குமே ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.